ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நளினி மிஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நளினி மிஸ் ரெசிபீஸில் சம்மர் ஸ்பெஷல் ரெசிபியான எவர்க்ரீன் ரெசிபி. இது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். கம்பு சாதமும் அதுக்கு காம்பினேஷனான வேர்க்கடலை சட்னி ப்ளஸ் அவரை விதையும் முருங்கைக்காயும் சேர்த்து ஒரு புளிக்குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கம்பு சாதம் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 டம்ளர் கம்பு எடுத்திருக்கேன். இந்த கம்பில் கல்லெல்லாம் இருக்கான்னு நல்லா செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு தான் சேர்த்துருக்கேன். நான் சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி 2-3 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 1 டம்ளர் கம்புக்கு பார்த்தீங்கன்னா 4 டம்ளர் தண்ணி சேர்த்துறேன். தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுலாம், கொதிக்கட்டும். இப்போ நான் 2 டம்ளர் கம்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுக்கிறேன். இதில் ஒரு 4-5 டம்ளர் மட்டும் ஊற்றி கொதிக்க விட்டுட்டு மீதி 5 டம்ளர் நான் தனியாக வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கம்பு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஜல்லடையில் போட்டு தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கலாம். இது ஊறணும் அப்படிங்கிறது இல்லை, சும்மா கழுவி எடுத்தாவே போதும். எடுத்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா பல்ஸ் அடித்தோம்னா நல்லா இந்த அளவுக்கு குருணையாக வந்துடும். நம்மளுக்கு எந்த அளவுக்கு குருணையாக வேணுமோ அந்தளவுக்கு நல்லா நைஸாக அடித்து எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு காம்பினேஷனுக்கு வேர்க்கடலை சட்னியும் செஞ்சுக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா வேர்க்கடலை சைடில் வறுத்துட்ருக்கேன். இதுக்கு வேர்க்கடலை சட்னியும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும், புளிக்குழம்பும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருக்க அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுக்கிற கம்பு சேர்த்துக்கலாம். இப்போ கம்பு சேர்த்துட்டு நம்ம கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி கொஞ்சம் ஒரு சில டைம் கட்டி ஆயிரும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ ஒரு பேட்ச் அரைச்சி சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு பேட்ச் அரைச்சி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாமே நல்லா கம்மியாயிடுச்சு, சாதம் ரொம்ப கெட்டியாயிடுச்சு. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா கொதிக்க வச்சுக்கிற தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த தண்ணி சேர்த்து நம்ம இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்தணும் அப்படின்னா கொதிக்கிற தண்ணி ஊற்றினா தான் ரைஸ் நல்லாயிருக்கும். இல்லாட்டி கொஞ்சம் விகிஞ்ச மாதிரி ஆயிரும், அரிசி கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு சிம்லேயே வச்சிடலாம், இருக்கட்டும். இப்போ மூடி வச்சிடலாம், ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது. மறுபடியும் இடையில நம்ம இந்த மாதிரிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், இல்லாட்டி மண் சட்டியில் கீழே பிடிச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி அவ்வளோ சீக்கிரம் கம்மியாகாது, கொஞ்சம் தண்ணி இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா நம்ம வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. நம்மளுக்கு சாதம் நல்லா குழன்னு வேணும்னா 4 டம்ளர் அப்படிங்கிறது 5 டம்ளர் கூட வச்சுக்கலாம். 1 டம்ளர் ரைஸ்க்கு நான் 4 டம்ளர் தான் வச்சுருக்கேன். இப்போ இடையில ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சாதம் நல்லா முக்கால் பாத்துக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. தண்ணியும் நல்லா எல்லாமே இழுத்துருச்சு. இப்போ பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும் சாதம் எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம கையில் நசுக்கி பார்த்தாவே தெரியும் ரைஸ் வெந்துருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. இது கொஞ்சம் இனி ஒரு 5 மினிட்ஸ் அந்த அளவுக்கு வேகணும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சிட்றேன், இருக்கட்டும். இப்போ இதுக்கு காம்பினேஷனான அவரை விதை முருங்கைக்காய் புளிக்குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது கம்பு சாதம் இல்லாமல் இட்லி, தோசை, வெறும் சாதம் எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். புளிக்குழம்பு செய்யறதுக்கு மசாலா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 15-20 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி இல்லை சின்ன தக்காளியை கூட சேர்த்துக்கலாம், கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 சில் அளவுக்கு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதையும் இந்த தக்காளி வெங்காயத்து கூடயே வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ தக்காளி வெங்காயம் தேங்காய் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இதில் ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு புளி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறேன். சேர்த்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் வரமிளகாத்தூள் சேர்த்துறேன். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மண் சட்டியில் தண்ணி வச்சுட்டு அதில் நம்ம கழுவி வச்சுக்கிற அவரை விதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், அவரைக்காய் முத்துச்சுன்னா உள்ளே விதை இந்த மாதிரி இருக்கும். தனியாக நம்ம இந்த மாதிரி குழம்பு செஞ்சுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதை தண்ணியில் போட்டு வேக விடலாம். இது கூடயே நான் ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணி சேர்த்துறேன். இப்போ அது ரெண்டும் வேகும்போது நம்ம வறுத்து வச்ச மசாலா அரைச்சிக்கலாம். இப்போ பருப்புமே பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இதில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம்.
இப்போ இது மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இதில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சிடாமல் ஒரு 15 சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வெங்காயம் வதங்கினதாமல் வந்து குழம்புல சேர்த்துடலாம். இப்போ உப்பு பத்தலை அப்படின்னா நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ டேஸ்ட்டான அவரை விதை முருங்கைக்காய் குழம்பு புளிக்குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ராகி தோசைக்கும் இட்லி இதுக்கும் நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து கம்பு சாதத்தோடையும் சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ வேர்க்கடலை சட்னி செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் 3 வரமிளகா, 2 பல் பூண்டு, கொஞ்சமாக புளி, கருவேப்பிலை, உப்பு சேர்த்துருக்கேன். அதுலேயே வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரைச்சி எடுத்தோன்னா சூப்பரான வேர்க்கடலை சட்னி ரெடி. இப்போ கம்பு சாதமும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டுமே வந்து வேர்க்கடலை சட்னியும் அவரை விதை முருங்கைக்காய் புளிக்குழம்புமே சூப்பர் காம்பினேஷனாக இருந்தது. இது எல்லாமே வந்து எவர் கிரீன் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா தயிரும் ஊறுகாவும் தான். மாங்காய் ஊறுகாய் இல்லை நெல்லிக்காய் ஊறுகாய் எது கூட வேணாலும் சர்வ் பண்ணலாம். செமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.